சுண்ணாம்பு தாளித்து இப்போ மூட்டை பிடிக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ரெடி பண்ணுறாங்க சுண்ணாம்பு. இது எதுக்கு ரெடி பண்ணுறாங்கன்னா வெதரிங் கோர்ஸுக்கு சுண்ணாம்பு ரெடி பண்ணுறாங்க. பியூர் கிளிஞ்சல் சுண்ணாம்பு வெதரிங் கோர்ஸுக்கு ரெடி பண்ணுறாங்க. சுருக்கி ஜல்லி சொல்லுவாங்க. சுருக்கினா மேலே முட்டை மாடியில் செங்கல் ஜல்லியும் சுண்ணாம்பும் கலந்து போகிறது தான் சுருக்கி சொல்லுவாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்திலலாம் வந்து சுருக்கின்னு தான் சொல்லுவாங்க. சுருக்கி சொல்லுவாங்க, ரூப் வெதரிங் கோர்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து செங்கல் ஜல்லியும் சுண்ணாம்பும் கலந்து போடுவாங்க. இப்போது நாங்கள் ஓஎம்ஆர் ரோட்டுக்கு தான் வந்து ஈசிஆர் அடுத்து ஓஎம்ஆர் ரோடு. ஓஎம்ஆர் ரோட்டுக்கு வந்து இப்போ கிளிஞ்சல் சுண்ணாம்பு நாங்கள் தாளித்து இப்போ வண்டியில் மூட்டை பிடிக்க போகிறோம். இப்போ மூட்டை பிடிக்க போகிறோம். வெதரிங் கோர்ஸுக்கு எங்கள் கிட்ட வந்து சுண்ணாம்பு வாங்குகிறாங்க ஒரு இன்ஜினியர். இதுதான் எங்கள் சுண்ணாம்பு கால்வா. நீங்களே பாருங்கள். இது எங்கள் சுண்ணாம்பு சூளை, கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை. கொஞ்சம் லேசாக ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இதுதான் எங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை. இதில் தான் கரியும் கிளிஞ்சலும் போட்டு கொளுத்துவோம். கொளுத்துனா கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஆகிடும். சுண்ணாம்பு ஆகிற கிளிஞ்சல் தான் இது போல் பவுடர் ஆகிடும். இது போல் பவுடர் ஆகிதான் வெதரிங்கி ரூப் வெதரிங் கோர்ஸ் லாஸ்ட் ஃபைனல் பில்டிங் லாஸ்ட் ஃபைனலில் தான் வந்து இந்த சுண்ணாம்பு போடுவாங்க. இது லாஸ்ட்டு ஃபைனல். இந்த சுண்ணாம்பு போகிறதுனால செங்கல் ஜல்லியம் சுண்ணாம்பு கலந்து போகிறதுனால பில்டிங்கு கூலிங்காக இருக்கும். ஒரு பொட்டு ட்ராப் கூட கிராக் கூடாது, லீக் ஆகாது. நீங்கள் கூலிங் டைல்ஸு ஒயிட் டைல்ஸு போட்டிங்கன்னா சுண்ணாம்பு ஜல்லி போடாமல் கிளிஞ்சல் சுண்ணாம்பும் சுண்ணாம்பு செங்கல் ஜல்லி கலந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பும் உங்கள் பில்டிங்கில் போடலைன்னா கண்டிப்பாக வந்து பில்டிங் லீக் ஆக ஆரம்பிக்கும் மழை காலத்தில். இப்போ வந்து மழைக்காலங்கள் வரப்போகுது. மழைக்காலங்கள் வர்றதுக்கு முன்னாடி இப்போது நீங்கள் உங்கள் டெரஸ் ரூப் வெதரிங் கோர்ஸுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பு வாங்கி போடுங்க. அதாவது கிளிஞ்சல் சுண்ணாம்பு தானான்னு சொல்லிட்டு சோதனை செய்து போடுங்க. கிளிஞ்சல் சுண்ணாம்புலேயே வந்து பேக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்புலாம் தருவாங்க. எங்கே சுண்ணாம்பு சூளை இருக்குது, கிளிஞ்சல் சூளை எங்கே இருக்குது அங்கே பார்த்து வாங்கி போடுங்க. கிளிஞ்சல் சூளையிலேருந்து கீழே இறக்கி கொட்டி தாளிக்கிற சுண்ணாம்பை வாங்கி வெதரிங் கோர்ஸுக்கு போடுங்க. அப்போ உண்மை தன்மை தெரிஞ்சிடும். எங்கே கிளிஞ்சல் சூளை இருக்குதோ அங்கே போய் நீங்கள் வாங்கி கிளிஞ்சல் சூளையிலேருந்து வெந்த கிளிஞ்சலை கீழே கொட்டி தண்ணி போட்டு ஸ்லேக் பண்ணி இதுமாரி பவுடர் ஆக்கிற சுண்ணாம்பை நீங்கள் வெதரிங் கோர்ஸுக்கு உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வெதரிங் கோர்ஸுக்கு போடுங்க. அப்போ வர மழை காலங்களில் நீங்கள் அந்த லீக்கை தடுக்கலாம். நீங்கள் வந்து சுண்ணாம்பு ஜல்லியே போடாமல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஜல்லியே போடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மழை காலங்களில் கண்டிப்பாக உங்கள் பில்டிங்கு ஃபுல்லாகவே ஒழுக ஆரம்பிச்சிடும். ₹1,00,000 இல்லை ₹1,00,00,000 போட்டு ஃபுல்லாக பில்டிங் கட்டினாலும் நீங்கள் இப்போ இருக்கிற வந்து கூலிங் டைல்ஸு ஒயில் டைல்ஸ்லாம் சொல்லி போடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக லீக் ஆக ஆரம்பிக்கும். அதனால் கூலிங் டைல்ஸை தவிர்த்துடுங்க. ஒயில் டைல்ஸு சொல்லுவாங்க, ஒயிட்டு டைல்ஸு மேலே வந்து செராமிக்கல் ஒயிட்டு டைல்ஸு சொல்லுவாங்க. அதெல்லாம் போடாதீங்க. இயற்கை வளங்கள் வர இந்த சுண்ணாம்பை கிளிஞ்சல் சுண்ணாம்பை போடுங்க. அது போட்டால் தான் வந்து உங்கள் வந்து மழை காலங்களில் வந்து லீக்கை தடுக்கும், வெயில் காலங்களில் ஈட்டை தடுக்கும். ஈட்டுனா வந்து அனல் வெப்பத்தை தடுக்கும். எப்போனா வெயில் காலங்களில் நீங்கள் 150-200 டிகிரி வெயில் வச்சாலும் உங்கள் வீடு வந்து குளுமையாக தான் இருக்கும் கிளிஞ்சல் சுண்ணாம்பு போட்டால். வாங்க அந்த பக்கம் போய் காட்டுறேன் சுண்ணாம்பு எப்படி மூட்டை பிடிக்கிறாங்க.